ஆனை அடியினில் அரும் பாவைகளும் பைரவிரா. ஆனை அடியினில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் பிள்ளைகள் என்பும் நகம் மயிரும் நீர்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓடும் அஞ்சனமும் ஓடும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட கால என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நொடுங்கிட அரண்டு புரண்டிட வாழ்வீட்டலறி அதி கெட்டு ஓட வாழ்வீட்டலறி அதி கெட்டு ஓட படியினில் முட்ட பாஷ கயிற்றால் காட்டுடனங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கால் கை முறிய கட்டு கட்டு அதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சோற்பகை சொக்கு நூறடி படலாமா? ஆனை அடியேனில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும்
நகமும் மயிரும் நீழ்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவழும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒரு வழி போகும் அடியனை கண்டால் அல்வைந்து உழைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதாய் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாழ்வீட்டலறி மதி கெட்டு ஓட படியினில் மூட்ட பாஷ கயிற்றால் கட்டுடனங்கம் கதறிட காட்டு கட்டி உருட்டு கால் கை முறிய கட்டு காட்டு கதறிட காட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு ஊர்பகை சொக்கு. அந்த சஷ்டி கவச்சம் அப்படின்றது ஒரு பிரமாதமான ஒரு மந்திர தோத்திரம், மந்திர ஸ்லோகம். இது தமிழ்லேயும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது, பாடவும் ரொம்ப நன்னா ராக மாளிகையில் ரொம்ப நன்னா இருக்குது. இந்த ஸ்லோகம் நமக்கு பல அற்புத பலன்களை நமக்கு செய்யும். இந்த ஸ்லோகம் நமக்கு இந்த கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிறது நம்ம கற்றுட்டு நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்க நல்ல உத்தியோக லாபம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும், உடம்பில் இரத்த பலம் அதிகரிக்கும், உடம்பில் பலம் ஏற்படும் நமக்கு. ஏன்னா முருகப்பெருமானால் கொடுக்க முடியாத எதுவுமே கிடையாது. ஏற்பட்டவங்களுக்கு அந்த முருகப்பெருமான். அதனால் நம்ம இவருடைய இந்த கந்த சஷ்டி கவச்சம்ன்ற இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் பாடணுன்ற ஆசையில் நான் அதில் கூப்பிட்டு வரேன். ராகமாலைக்கு யாருக்கே பாட முடியாதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பாட வந்துடும், நம்ம பாட நமக்கு வந்துடும். ராகம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பாடுற மாதிரியே பாடினே வந்தாலே நல்லா வந்துடும். எனக்கு எல்லாருமே எதையுமே கற்றுன்னு பார்க்கல, நம்மளாம் பண்ணானு கற்றுக்கணும். அதனால்
பாடி பார்த்தீங்களன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த பாட்டு வரும். இதை பாடி நல்ல பயனடையணுன்ற ஆசையில் தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.